ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலை உணவு தான். நம்ம படு அலட்சியமாக இருப்பதும் காலை உணவுல தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வேலை நிமித்தமாக வேலையை முன்னிறுத்தி காலை உணவை தவிர்த்து செல்பவர்கள் பல பேர். ஸ்கூலுக்கு போனோன்னு சரியாக 8:30 மணிக்கு வாசல்ல இது ஆட்டோவோ இல்லை ஸ்கூல் பஸ்ஸோ வரும். இவன் 8:20 தான் போற விட்டே பிள்ளை வெளியே வரும். அப்போ எந்திரிச்சு அப்படியே தலையை கலையை சீவி தடார்னு அள்ளி அனுப்பும்போது என்ன இருக்கோ அதை வாயில திரிச்சு அனுப்பி விடக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நாமும் காலையில் அவனை போனால் தான் 7 மணிக்கு போனால் தான் அந்த ஆளை பிடிக்க முடியும், 6:30 மணிக்கு போனால் தான் நடக்கும்னு சொல்லி தூங்கி எந்திரிச்சோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு டகால் கிளம்பிட்டு திரும்பி வரும்போது 11 ஆயிடுச்சு 11:30 ஆயிடுச்சு, நேரடியாக லஞ்சுக்கு போயிடலாம். அப்போ போகிற வழியில் 2 சமோசாவை தின்றுவோம் அப்படிங்கிற மக்கள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டியதில்லை. காலை உணவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காலை உணவு எனக்கான காலை உணவு என்னவா இருக்கணும்? சாதாரணமாக என்ன சாப்பிட்றோம்? இட்லி, தோசை, வடை, பூரி, மசால் தோசை, பொங்கல், இப்படி தான் நம்ம காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நண்பர்களே, இனிமேல் கொஞ்சம் மாற்றணும். இவையெல்லாம் நல்ல உணவு தான், அப்பப்போ எடுத்துக்க வேண்டிய உணவு தான். ஆனால் தினசரி இட்லி தோசை வேண்டாம். அப்படின்னா இட்லி கெடுதலா? இல்லை, இட்லி ஆகச்சிறந்த உணவு. ஆனால் குழந்தைகளுக்கும் வளரக்கூடிய பருவத்தில் இருக்கவங்களுக்கு தினம் இட்லி கொடுத்துட்டு வரலாம். ஆனால் சர்க்கரை வருமா, இரத்த கொதிப்பு வருமா, எடை கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலை உணவுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, கொஞ்சம் ஒரு கப்பு நிறையா சுண்டல், நல்ல ஒரு கப்பில் சுண்டல், அப்போ கொஞ்சம் காய்கறி துண்டு, கொஞ்சம் காய்கறியில் போட்ட சூப்பு, இல்லைன்னா ஒரு ஸ்மூதி, ஒரு மாதுளம்பழம் வாழைப்பழம்லாம் போட்டு முடிந்தால் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதெல்லாம் போட்டு ஒரு பழங்கள் சேர்ந்து ஒரு ஸ்மூதி, இல்லை என்றால் நல்ல ஸ்ப்ரவுட் பச்சை பாசிப்பருப்பில் வந்து ஒரு முளை கட்டிய பாசிப்பயிறு தானியம், 2 முட்டை. ஏன்னா புரதம் மிக மிக முக்கியம். நம்ம ஊரில் பல பேர் நம்ம தமிழ் உணவுகளில் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, புரதம் மிக மிக குறைவு. நான் வந்து 65 கிலோ எடை இருக்கேன், எனக்கு 65 கிராம் வந்து புரதம் வேணும். 65 கிராம் புரதம் நீங்கள் கூட்டி பார்த்தா பல நேரம் வராது. ஏன்னா நம்ம பெரும்பாலான தானியங்களில் 8 கிராம் 10 கிராம் 8% 10% தான் புரதம் இருக்குது. அப்போ நம்ம புரதத்தை தேடி தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி புரதம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் சுண்டல், 2 முட்டை, இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர், இல்லைன்னா சோயாவில் இருக்கக்கூடிய தொஃபு, முளை கட்டிய பயறு, சத்து மாவு கஞ்சி, அது மாதிரி உங்கள் காலை உணவு இருக்கணும். நான் அப்படி ஒரு கூட்டத்தில் சொன்னேன், சார் காலை உணவை ஒரு கப்பில் சுண்டல், ஒரு கப்பில் வந்து சூப்பு, ஒரு பழத்துண்டு, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து ஒரு எக் 2 சாப்பிட்ருங்க அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்காரு. ஏன்னா இட்லியும் தோசையும் காணமே நடுவில், எப்படா இதை மட்டும் சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருந்து வருது. சார் இதுதான் சார் ஃபுட்டு, இது பிஃபோர், என்ன டாக்டர்னால ஏதோ பிஃபோர் ஆஃப்டர் சொல்கிற மருந்து அப்படி இல்லை. இதைத்தான் நம்ம வந்து காலை உணவாக எடுத்துக்கொள்ளணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை குடும்பத்தோடு இருந்து நம்ம சாப்பிட்றோம், அன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிடலாம். இது உங்கள் நலம் கருதி